ஒரு இளைஞன் நடந்து போகிறான். பார்க்குறதுக்கு நல்ல பையனாக இருக்கிறான், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவனா தெரிறான். கையேந்திரான் ஒரு முதியவரை பார்த்து. அப்போது அவர் இவனை பார்க்குறாரு. டக்குன்னு இப்படி எடுக்கிறாரு முதியவர். ஒரு 700 இருக்கு அவர் கையில். ஒரு 100 கொடுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு மனசுக்கு வருது, நமக்கு இருக்கு, நம்ம ஒரு 100 வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு 600 கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவன் இந்த 100 வச்சாரு பாருங்க உள்ள பாக்கெட்டில், அதை இவன் பார்க்குறான். இப்படி திரும்புறாரு பாருங்க, உடாருன்னு அவர் தலையில் அடிச்சுட்டு இந்த 600 எடுத்துட்டு ஓடியே போயிடறான். இது யார் தெரியுமா? 6 நாள் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து நல்லா வேலை செஞ்சுக்கன்னு கொடுக்குறாரு. 7ஆம் நாளில் நல்லா வந்து சமூகத்தில் உட்காந்துட்டு போ, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், 6 நாள் வேலைக்குரிய பாதுகாப்பே இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு போகிறது தான் இருக்குது. இன்னும் சொல்கிறேன், பாதுகாப்புக்காக வந்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது. பாதம் மட்டும் போ, இப்படி தான் நீங்கள் வரணும். அவங்க சபைக்கு வந்து உண்மையாய் அவரை தொழுது கொண்டவங்க வீணா போனதாகவோ சரித்திரங்களில் இல்லை. ஒரு வாரம் கூட நீங்கள் விடாமல் வரணும். சரியா?